ஒரு வாழ்க்கையில் இல்லாவிட்டால், அது ஆங்கிலத்தில் காட்ஸ் இன்வால்வ்மெண்ட். ஒரு சின்ன கேள்வி, உங்க தொழிலில் காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்குதா? உங்க குடும்பங்கள்ல அவருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குதா? நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் இஸ் காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இஸ் தேர். அவருடைய குறுக்கீடும் அவருடைய ஆளுகையும் அவருடைய அங்கீகாரம் இருக்கும்போது, அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய முயற்சி ஒன்றும் தோற்று போகாது. யுவர் எஃபர்ட்ஸ் வில் நாட் ஃபெயில். திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய குறுக்கீடு, அவருடைய பங்களிப்பு வாழ்க்கை இருக்குமானால் நத்திங் வில் ஃபெயில். எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றி. நீ எல்லாமே தோல்வி. வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கொடுக்குறோம், ஆனா சபைக்கு வர்றதில்லை. வட்டி கடன் வாங்கி வட்டி கொடுத்து எப்ப அசல் தர்றது? எவ்ரிதிங் இஸ் ஃபெயில் பிகாஸ் there is no God's involvement. எனக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்ல போகிறேன், உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய குறுக்கீடு, உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய ஆளுகை, உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய அரசாட்சி, உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய ஆலோசனை, உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய அங்கீகாரம் இருக்கட்டும். காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கும்படி மிகுந்த பட்சமாய் உங்களை பார்த்து கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது அன்பான தேவ பிள்ளையே, ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் வில் பி சக்சஸ். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதுல ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் போது, எனவே தான் மத்தேயு 10:37 ஆண்டவர் சொன்னார். 10:37 இது பலமுறை இப்படியே பேசுவாங்க. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அந்த கருத்து என்னவென்றால், அவர்ல தகப்பனுடைய இன்வால்மெண்ட்டை விட, தாயுடைய இன்வால்மெண்ட்டை விட, மகனுடைய இன்வால்மெண்ட்டை விட, மகளுடைய இன்வால்மெண்ட்டை விட அவருடைய இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கட்டும். புரிந்தால் ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் நல்லவர்கள், அனுமுள்ளவர்கள். I'm not degrade, I'm not underestimated. அவளை நான் தரக்குறைவாய் பேசவில்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னிலும் அதிகமாய். அப்படியானால் தேவன் விரும்புவது அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய ஆதிக்கமும் அவருடைய ஆளுகையும் அவருடைய ஆலோசனை இருக்குமானா. இன்னைக்கு நிறைய குடும்பம் கெட்டு போவதற்கு காரணமே அம்மா அப்பா தான். அந்த மகளுக்கு தவறான பேசி, இவங்களே மகிட்ட பேசினா அவரை கணவர் எப்ப பேசுறது? அதே போல மகனுக்கும் தவறான காரணம் சொல்லி கொடுப்பது. வந்துட்டு உடனே போனோம், வந்து போன உடனே வீடு ரெண்டாயிடுது. அதை சொல்லப்படும் என்னிலும் அதிகமாய். அர்த்தம் என்னவென்றால், he must be the most involvement person in the family. உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் ஆளுகை செய்கிறவராக இருக்கட்டும். திரும்ப தகப்பன் நல்லவர்கள், தாய் நல்லவர்கள், மகன் நல்லவர், மகள் நல்லவர். ஆனால் அவருடைய ஆளுகையை விட ஆண்டவரின் ஆளுகை முக்கியமானது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளையே, எனவேதான் இந்த திருமணங்களை கைப்பிடிச்சு கொடுக்கும்போது சொல்றோம், கையை பிடிச்சு கொடுத்துட்டு ஓரமா இல்லைங்க, அடிக்கடி வந்து மூக்க நுழைக்காதீங்கன்னு சொல்றோம். கைப்பிடிச்சு கொடுத்துட்டீங்கல்ல, அவன் பாடு அந்த பொண்ணு பாடு, தேவன் எல்லாம் பார்த்துப்பார். என கரம் பிடித்தவர் கர்த்தர் பாட்டெல்லாம் பாடுறோம். கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத சிநேகிதனை. அவர் கரம் பிடிச்சிருக்கிறார். நீங்கள் கலத்தை கொடுத்துட்டீங்க, he will take care until his life death. மரண பரியந்தம் நடத்த வல்லவர். அடிக்கடி நீங்க போய் விசாரியுங்கள், அக்கறை செலுத்துங்கள், உதவி செய்யுங்கள், ஆதரியுங்கள். ஆனால் அடிக்கடி ஆளுகை செய்யாதிருங்கள். நான் சொல்ல வந்த கருத்து, God wants to involve in the family. உன் குடும்பத்திலே அவர் ஒரு பங்குதாரராய், அவர் ஒரு பாகமாய், அவரே எல்லாவற்றையும் எல்லாம் இன்வால்வ். நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க, சபைக்கு வராங்க, ஊழியனோட இன்வால்வ்மெண்டே இல்லை. நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், சபைக்கு வராங்க, ஊழியனோட அவங்க குடும்ப நிகழ்ச்சிகளுக்கோ எங்க வீட்டுக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க சொல்றதே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க இவர் வந்து ஜெபம் பண்ணுவார். வெளியூருக்கு போறாங்க, they never inform. டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்க, அப்போ சொல்றதே இல்லை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறோம்னு. வீடு மாறி போறாங்க, they never inform. அதுக்கு நீங்க ஊழியத்தை சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணலாமே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கோ ஊழியனுக்கோ பங்கே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், என்னிலும் அதிகமாய். அவருடைய கருத்து என்னவென்றால், அவரை நேசிக்க கூடாது என்று அர்த்தம் அல்ல. God wants the supreme power in your life. உன் வாழ்க்கையில் முழுமையாய் ஆளுகை செய்ய வேண்டும். எனவேதான் அந்த வசனத்தை அடிக்கடி அவர் சொல்லுகிறார். 10:20-37 கூட, உன் முழு இருதயம், உன் முழு ஆத்துமா, உன் முழு மனதோடு என்னை அன்பு கூறுவாயாக. உன்னுடைய முழு இன்வால்வ்மெண்ட் நானா இருக்கணும். நீ சின்ன கேள்வி, திருச்சபைக்கு போகிற அன்பு சகோதரியே,
How is your involvement with the church? சபையோடு உன்னுடைய பங்களிப்பு என்ன? தேவனோடு உன்னுடைய பங்களிப்பு. வாட் கைண்ட் ஆஃப் இன்வால்மெண்ட் யூ ஹேவ்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போறீங்க, காணிக்கை போடுறீங்க, 2 ஆமேன்னு சொன்ன உடனே வந்துடுறீங்க. போவது பாதியிலே, வருவது சபைக்கு முந்தியே. அவர் ஆமேன்னு சொல்றாரு இல்லையோ, இவர் பைபிள் முடி வச்சிடுறாரு. அந்த ஆமேன்னு சொல்லும் போது அந்த ஆத்துமா சொல்ல என்ன சந்தோஷம் வருது. இன்வால்மெண்ட் இல்லை. அந்த இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா ஓடி வருவாங்க முதல் பாட்டுக்கே, ஆராதனைக்கு, செய்திக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையோட இன்வால்மெண்ட் இல்லை, தேவனோடு இன்வால்மெண்ட் இல்லை, ஊழியனோடு ஒரு பங்களிப்பு இல்லை. தேவன் சொல்லுகிறார், God wants his involvement in your life. நீங்கள் சின்ன குடும்பம் இருக்கலாம், அது பெரிய குடும்பம் இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் தேவனை விட உங்களுடைய குடும்பத்தை முக்கியப்படுத்தாதீர்கள். நாட் புட்டிங் ஃபேமிலி ஓவர் காட். உங்கள் குடும்பத்தை விட, தேவனை விட உங்கள் குடும்பம் முக்கியம் இல்லை. அதுக்கு சொன்ன வசனம் தான் இதுதான். தகப்பன், தாய், மகன், மகள் கூட சேர்த்துக்கலாம். மருமகன், நாட் மருமகள், மருமகன். அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதன் அர்த்தம் என்னவென்றால், ஐ ஷுட் பி த ஓவரால். இன்னைக்கு அவர் ஓவரால் இல்லை, அவர் பாவம் எங்கேயோ இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தான் அவருடைய எண்ணமே வருது. அது வந்து 1 மணி நேரம், அந்த 10:30 மணிக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே பாருங்க, இந்த அதிகாலை நடக்கிற ஆராதனைக்கு போக விரும்புறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் ஆஸ் தே லைக். ஒரு திருப்தி. நான் 5:30 மணி சர்வீஸ்க்கு போயிட்டேன், 7 மணியோட முடிஞ்சது. அடுத்த ரொட்டீன் லைஃப். ஆரம்ப நாட்களில் காலை 10 மணிக்கு ஆராதனை, சாராள் அவர் வச்சு 4 மணிக்கு முடியும். அது முடிந்த பிறகு மாலையில் இன்னொரு ஆராதனை எங்கள் வீட்டு பக்கத்தில். அதில் 6 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் அங்கே ஆராதனை. அந்த முழு நாள் உலகத்தில் எங்கு போனாலும் சிலங்களில் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து வெளியே வர்றது ரொம்ப துக்கமா இருக்கும். வெளிநாடுகளிலே இந்த பிளாக் சர்ச்சஸ்லாம் லைவ்லி வர்ஷிப், இந்த ஆராதனை கைத்தட்டி பாட்டு பாடி. என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, God wants to be overall. இன்னும் சொல்ல போறேன், don't putting family over God. Don't put family. தேவனை விட குடும்பத்தை முக்கிய. குடும்பம் நல்லது. திரும்ப கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், அவர்தான் அஸ்திபாரம், அவர்தான் காரணர். முழு குடும்பத்துக்கும் நாம காரணர். பட் டோன்ட் புட் யுவர் ஃபேமிலி ஓவர் காட். அவரை விட குடும்பம் மேலானதல்ல. அவரால் வந்த குடும்பம், அவர் தந்த குடும்பம், அவர் தந்த மனைவி, அவர் தந்த பிள்ளைகள். புட் காட் ஃபர்ஸ்ட். 2வது குறிப்பு என்னவென்றால், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். நம்முடைய பாதுகாப்பு எது? வாட் இஸ் த செக்யூரிட்டி இன் அவர் லைஃப்? நம்பர் 1, அன்பானவர்களே, அது போட்டது நகரத்தை காவலாளிகள். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, God is the watchman in our family. நம்முடைய குடும்பத்தை காக்கிறவர் அவர்தான். எப்படி காக்கிறாராம்? விழித்திருந்து காக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, God is watching over your family. God is watching over your children. God is watching over your business. God is watching over your ministry. அதில் எழுதப்பட்டிருக்கிறது காவலாளர். அதில் எழுதப்பட்ட வார்த்தை, அவர் காக்கிறார். 2வது விழித்திருக்கிறார். இஸ் த ஒன் who take care of you. தமிழிலே வாசிக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை is the man is watching and standing forever. Is watching and standing God. God அல்ல, GUARD. ஸ்டாண்டிங், விழித்திருக்கிறவர், காக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர். ஸோ அதாவது அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. இதுதான் நம்முடைய ஆபத்திலிருந்து. நீங்க நினைக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம். இல்லை, நம்ம நல்லா இருக்கிறது காரணமே நீ எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணல, வேதம் வாசிக்கல, பட் ஐம் ஓகே. நோ, there is a God who is watching over. There is a God who is standing next to you. தமிழ் வேதத்தில் விழித்திருக்கிறார், காக்கிறார். ஆங்கிலத்தில் ஸ்டாண்டிங் காட். நீங்க பார்த்துருப்பீங்க,
இந்த விஜிபி எல்லாம் ஒரு அப்படி நிற்ப சிரிக்காம. அதை விட உனக்காக அவர் காத்திருக்கிறார். உண்ண வைத்து ரசிக்கிறவர், உறங்க வைத்து விழித்திருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், இரண்டாவது நகரத்தை காக்கிறார். நகரம் சொல்லும்போது உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் தொழில், உன்னுடைய ஊழியம் இஸ் த ஒன் ரெண்டு வார்த்தை சொல்றேன், வாட்சிங் அண்ட் அண்ட் ஸ்டாண்டிங் காட். நான் சொன்ன அந்த வார்த்தையிலே குடும்பத்தை விசாரிக்க கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். பட் ஆனால் உன் குடும்பத்திலே அவர் தலையா இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், 125 புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால், அப்படின்னு புரியுது அவங்களுக்கு, நாட் நெக்லெக்டட், நாட் டிஸ்பைசிங், உதாசீனம் பண்ணுவதல்ல. சில பேர் ஊழியம் என்ற போர்வையில யாரையுமே பார்க்கறதில்ல, மனைவி கூட பார்க்கறதில்ல, பிள்ளைகள் கூட பார்க்கறதில்ல. பாவம் பிள்ளைகள், தவறு. வேதம் சொல்கிறது, சொந்த ஜனங்கள், குடும்பம், தன் வீட்டார், அப்படிப்பட்டவன் ஆண்டவரை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருக்கிறான். என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அதாவது தேவன் சொல்கிறது, அவர் சொல்கிறார், யூ மஸ்ட் ப்ரொவைட் யுவர் ஓன் ஃபேமிலி. ரெண்டு காரியம் சொல்ல விரும்புகிறேன். A husband is a security, an husband is a provider. ஆனால் அந்த கணவனுக்கும் அந்த வீட்டாருக்கும் அவர்தான். நான் சொல்ல அந்த வார்த்தை கவனிங்கள், நீங்கள் தான் அந்த வீட்டை பாதுகாக்கிறவங்க. தேவன் உங்களோடு சேர்ந்து பாதுகாக்கிறார். யூ ஆர் த ப்ரொவைடர். தேவன் உங்களோடு சேர்ந்து ப்ரொவைட் பண்றார். நீங்க மட்டும் தனியா சோறு போட நினைச்சுக்காதீங்க. உங்களோட காட் இன்வால்மெண்ட், உங்க சம்பாத்தியத்தில் அவர் இன்வால்மெண்ட் இருக்குது, உங்க உழைப்பில் அவர் இன்வால்மெண்ட் இருக்குது, உங்களுடைய அக்கறையில் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது, உங்களுடைய பிள்ளைகள் வளர்த்து பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதில் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ காட் இஸ் த பார்ட் ஆஃப் யுவர் எவ்ரிதிங், பார்ட் ஆஃப் த ப்ரொவைடிங், பார்ட் ஆஃப் த செக்யூரிட்டி, பார்ட் ஆஃப் எவ்ரிதிங். திரும்ப திரும்ப அவரை விட்டுட்டு எதுவும் பண்ணாதீங்க. அதனால தான் சொன்னாங்க, அவரை அழைத்தார்கள், காணாவூர் கல்யாணம் அழைத்தார்கள், எல்லாம் அவர் பார்த்துப்பார். குறைவுகள், ஏளனங்கள், பரியாசங்கள், அவமானங்கள் எல்லாம் அந்த இடத்துல அவமானம் இருந்தது. சாப்பாடு இல்லையா, அவமானம் இல்லையா, சலசலப்பு இருந்துச்சு, முறுமுறுப்பு இருந்துச்சு. என்ன கூப்பிட்டான் சோறு போடல, கூப்பிட்டான் சரியா கவனிக்கல, முறுமுறுப்பு, குற்றம், ஏளனம், பரியாசம், சலசலப்பு எல்லாம் இருக்கும், குழப்பம். பட் அவரை, இஃப் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், யூ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். திரும்ப திரும்ப அவரே நம்முடைய பாதுகாப்பு, அவரே நம்முடைய பராமரிப்பு. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய வேலையிலே கவனிங்க, நீங்க 1000 வேலை செய்யுங்க, 1000 வேலை செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தை கட்டுவது அவர் தான், உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவது அவர் தான், உங்க வேலையை கூட அவர் தான் கட்டுறாரு, உங்களுடைய குடும்பத்தை அவர் தான் கட்டுகிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும். எதுக்கு தெரியுமா? குடும்பங்களை கட்ட, பிள்ளைகள் நடத்த, போஷிக்க. 121:2, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஃபார் வாட்? டு பில்ட் த ஃபேமிலி, டு ப்ரொவைடிங், ஃபார் த செக்யூரிட்டி, பாதுகாப்புக்காக, தேவைகளை சந்திக்க, குடும்பத்தை பாதுகாக்க பயன்படுத்த. 2 வார்த்தைகள், ஒத்தாசை வரும். 2 முறை வார்த்தை வருது, ஒத்தாசை வரும். இப்ப தெரியுமா? கண்களை ஈரெடுக்கும் போது, இரண்டாவது ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து. அவனுடைய கருத்து என்னவென்றால், God will take care of your family. எல்லாம் தெரிந்த வசனம் தான் அது, மனப்படமா சொல்ல முடியும். 121:3, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தொடர்ந்து போடுறது, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆஸ்வதிப்பார். உன் குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர். இரண்டாவது, உன் வேலையை அவர் கட்டுகிறார். God is the builder even in your work. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவர்தான் அந்த வேலை கூட கட்டுறார். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 26ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இல்லை என்றால் உடைய வேலையிலே தொல்லை அதிகமா இருக்கும். கவனிங்கள், தேவன் இல்லை என்றால் தொல்லைகள் அதிகமா இருக்கும், தேவன் இருந்தால் மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். God is the builder
ஈவன் யுவர் ஒர்க், வீட்டை கட்டுகிறார், உங்கள் தொழிலை கட்டுகிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சொன்ன இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். தேடுங்கள், கூட கொடுக்கப்படும், வேலை கொடுக்கப்படும், வாழ்வு கொடுக்கப்படும், வசதி கொடுக்கப்படும், ஞானம் கொடுக்கப்படும், பிள்ளைகள் கொடுக்கப்படும். இப்ப தெரியுமா காட்ஸ் இன்வால்வ்மெண்ட்? முதலாவது தேவனையும் அவர் நீதியும். அவருடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், அந்த தேவனுடைய அந்த குறுக்கீடு இருக்குமானால், அந்த ஆளுகை இருக்குமானால், அவருடைய அரசாங்கம் இருக்குமானால், இன்னைக்கு அவர் கூப்பிடுறதே இல்லையே. எவ்வளவு அட்டகாசம் தெரியுமா? பாஸ்டர் போனா ஆசீர்வாதம் டிவி, பாஸ்டர் போயிட்டாருன்னா விஜய் டிவி. காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் வீட்டில் இருக்கட்டும். உங்க திருமணங்கள் அவர் கூப்பிடுங்க. நீ திருமணங்கள் எல்லாம் அட்டகாசம், அந்த பாட்டு, டான்ஸு அட்டகாசம். பாஸ்டர் இருக்க வரைக்கும் தெய்வீக பாட்டு. அந்த பாஸ்டர் போன உடனே இந்த டிஜே, ஒரே ஆண்களும் பெண்களும். இதுக்கு ஆவிக்குரிய குடும்பம் நடக்குது. இந்த அட்டகாசம். எதுக்கு பாஸ்டர் கூப்பிடுறீங்க? நீங்களே திருமணம் நடத்திக்கலாம். பாவம், ஆவிக்குரிய திருமணங்கள்ல கூட நடக்குது. ரொம்ப கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. நோ, காட்ஸ் இன்வால்வ்மெண்ட் should be in your work. God's involvement should be in your marriage. God's involvement should be in family. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பங்களை அவர் கட்டுகிறார், உங்களுடைய வேலையை அவர் கட்டுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தேவையானால் அவரை முன்னிறுத்துங்கள். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுடைய வெற்றிக்கு அவர்தான் காரணம். திரும்ப சொல்லுகிறேன், 33:16 சங்கீதம். உங்கள் பலன், உங்கள் மிகுதி. அதில் சொல்லப்படும், எந்த ராஜாவும் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். 33:17. குதிரை விருதா, வீரியங்கள் விருதா, எல்லாமே விருதா. உங்க குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் டோன்ட் ட்ரஸ்ட் எனிதிங், டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி. சொல்லுகிறேன், சேனை, ராஜா, பலன், குதிரை, வீரியங்கள், நத்திங், எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட். இதெல்லாம் விருதா. அதில் தப்புவியாது, ரட்சிக்கப்படான். எதுவுமே உனக்கு வெற்றி இல்லை. வெற்றியை கொடுக்கிறவர் 33:18 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபை காத்திருந்தால், அன்பானவளே, உன் வாழ்க்கையில வெற்றி, உன் ஆத்துமாவிலே விடுதலை, உன் ஆத்துமாவிலே எல்லாம். யுத்தங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் புது புது யுத்தங்கள் தான். யுத்தங்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆனால் எல்லா யுத்தங்களையும் அவரே பார்த்து கொள்ளுவார். நாளிலே என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும். அவருடைய இன்வால்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் 33:19 சங்கீதம். பஞ்சத்தில் உங்கள் உயிரோட காப்பார். ஏனென்றால் அவருடைய கண்கள் அவர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, யுத்தத்திலும் கேடகமாயிருப்பார். 20ஆம் வசனம். There is a battle. வாழ்க்கை ஒருத்தன் தானே. எவ்ரிடே there is a new battle, new challenges. ஒரு நாளும் புதிய புதிய சவால்கள், புதிய புதிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வருது. அலைகள் ஓய்வதில்லை. தேவன் சொல்லுகிறார், அவரே துணையாயிருப்பார். யுத்தத்தில் துணையாயிருப்பார், அலைச்சலில் துணையாயிருப்பார். துணையாய் மட்டுமல்ல, கேடகமா இருப்பார். He will protect you. அது மட்டுமல்ல, 31:22 அவருடைய இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா அவருடைய கிருபை என்னாலும் உங்க மேல் இருக்கும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்ல நம்புகிறேன். அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய குறுக்கீடு, அவருடைய ஆளுகை உங்கள் மேல் இருக்குமானால், அன்பானவர்களே, அவருடைய கிருபை என்னாலும் உங்கள் மேல் இருக்கும். அவர் விரும்புவதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை மேன்மைப்படுத்துங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரையே வையுங்கள். அப்பொழுது அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கொடுமை இருக்காது, அநீதி இருக்காது, அநியாயம் இருக்காது, தீமை இருக்காது, பாடல் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில மத்தேயு 5:9 சொல்லப்பட்டிருப்பது, நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் பாக்கியவானாய் இருப்பது மட்டுமல்ல, தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய வேலைகளிலே இஸ் இன்வால்வ்மெண்ட். உங்களுடைய ஆராதனையிலே 2 காரணம் சொல்றேன், இந்த வர்ஷிப் அண்ட் ஆல்சோ ஒர்க்ஷிப். உங்களுடைய ஆராதனையிலே அவருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கட்டும். ஒரு இன்வால்வ்மெண்டோட ஆராதிங்க.
நீங்க பார்க்குறேன், கை தட்டுறதில்லை, பாட்டு பாடுறதில்லை, சபைக்கு வந்தா மேற்கூரையை பார்க்கறது, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்க்கறது, ரொம்ப கொடுமை. டிசையர் இஸ் இன்வால்மெண்ட். திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப, டோன்ட் டிபெண்ட் யுவர் மைட்டி திங்ஸ். உங்களுடைய சொந்த பலன், உங்களுடைய சொந்த காரியங்கள், நோ. கீப் காட் ஓவர் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை வையுங்கள். இந்த வாழ்க்கை வெற்றி சிறக்கும், உடைய குடும்பங்கள் வெற்றி சிறக்கும், உடைய வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் பேர் சொல்லும் மனிதராய் மாறுவீர்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். தேவன் தாமே அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, காட்ஸ் ப்ரொடெக்ஷன், காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் பவர், காட்ஸ் பாத், அவருடைய வழிகள், அவருடைய காட்ஸ் பிளான், காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் பவர், காட்ஸ் பிரசன்ஸ் உங்களோடு இருந்து நடத்துவதாக. அவருடைய வழிகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய சமூகம், அவருடைய வல்லமை, அவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, இஸ் பிளான், இஸ் பர்பஸ், இஸ் ப்ரொடெக்ஷன், இஸ் பிரசன்ஸ், இஸ் பவர் பி வித் யூ. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, குடும்பங்களை கட்டுகிறவரே, என் குடும்பங்கள் பணத்தால் கட்டப்பட முடியாது, உம்மால் மாத்திரம்தான் கட்டப்பட முடியும். அறிவு, திறமை, தாளந்துகள் அல்ல, நீர் மாத்திரம் குடும்பங்களை கட்டுகிறவர், காக்கிறவர், விரிவாக்குறவர். என் குடும்பத்தில் உங்களுடைய இன்வால்மெண்ட் ஆண்டவர் இருக்கட்டும் ஐயா. யூ ஆர் த சுப்ரீம் அத்தாரிட்டி ஓவர் அவர் ஃபேமிலிஸ். குடும்பங்களிலே, வேலைகளிலே, எங்கள் நிறுவனங்களிலே, நான் கைட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் நீர் சுப்ரீம் பவரா இருப்பீராக. நீங்க முதலாளியா இருங்கப்பா, ஆளுகிறவரா இருங்க. ஆளுகிறவரே, ஆளுகிறவரே நீர் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்து உடைய நாமத்தை மயப்படுத்தும், நன்மைகளால் நிரப்பும். தேவ கிருபை தாங்கட்டும். ஒரு குடும்பம் சமாதானம் உள்ள குடும்பங்களாய், சந்தோஷமுள்ள குடும்பங்களாய், நிறைவான குடும்பங்களாய், தேவனுடைய நன்மைகளை பெறுகிற குடும்பங்களாய் குடும்பங்களை மாற்றும். நம்முடைய சமாதானம் வீடுகளில் தங்கி இருக்கட்டும், உடைய அமைதி தங்கி இருக்கட்டும், உடைய மகிழ்ச்சி தங்கி இருக்கட்டும். கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும். தேவ பிரசன்னம் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய குடும்பங்கள் தேவனால் கட்டப்பட குடும்பங்களாய் இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். எங்களை ஜெபத்திலே தாங்குங்கள். அநேக தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்க அன்பாய் கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் அடுத்தவர்களை அனுப்பி அவர்களையும் வசனத்தால் மகிழ்வியுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி ஆராதனை
சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்ல. நீ சொல்லி நேராத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீ சொல்லி அமராத புயல் பார்த்ததில்ல. நீ சொல்லி நேராத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்ப்போம், உங்களுக்கு ஈடே இல்ல. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில ஆண்டவரை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் என்னை விட்டு விலகாதிருப்பேன். அவர் எதெல்லாம் சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் செய்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை முடிந்தது அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையோடு நீங்கள் வந்திருப்பீங்களா உங்கள் மைண்டில்? அவ்வளோதான், இனிமேல் இதை இந்த நன்மையை எதிர்பார்க்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முடிந்ததில் துவக்கத்தை தருகிறவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, 4 நாள் ஆயிற்று, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஆனால் அவருடைய செயலே வேறு. ஆமென். எதெல்லாம் மனிதன் முடிந்ததோ, எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதையெல்லாம் என் ஆண்டவர் இருக்கிறது போல அழைக்கிறவர். ஆமென். அந்த 2 வரிகளை திரும்பி பாடி, அந்த விசுவாசத்தோடு பாடி அறிக்கை செய்து இந்த நாளில் நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்ல. உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு நீங்க சொல்லுங்க. There is no situation. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட நீர் பாய்ச்சி மனிதர்கள் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன். கைவிட மாட்டேன். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்ப்போம், உங்களுக்கு ஈடே இல்ல. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 98418392
87. மேலும் 044-1318-3330. எங்கள் மின் அஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.